இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தின் பின்னணியில் போதைப்பொருள் விவகாரம். யாழ் நெடுந்தீவில் 40 மில்லியன் ரூபாய் நிதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம். சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் எனும் தலைப்பில் வவுனியாவில் நிகழ்வு. ஒட்டுமொத்தமாக அளிப்போம், ட்ரம்பின் திமிர் பேச்சு. ஈரான் தகுந்த பதிலடி. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு அதிகாரிகளும் காரணம், மத்திய வங்கி ஆளுநர் குற்றச்சாட்டு. பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகொலை. சட்டத்தரணி மற்றும் மனைவி படுகொலை. பிரதான சந்தேக நபர் மாலைத்தீவில் கைது. ஈரான் கட்டார் இடையிலான கடல்வழி வர்த்தகம் மீண்டும் ஆரம்பம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையே வெடித்த மோதலுக்கு பூரு முனா என்றழைக்கப்படும் ஒரு பாதாள உலக கும்பல் உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட சுரேஷ் என்ற போதைப்பொருள் கடத்தற்காரர் தலைமை தாங்கியதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியொன்று தொடர்பான தகவல் சிறைச்சாலை காவலர்களுக்கு தெரியவந்த சம்பவம் தொடர்பாக இந்த மோதல் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய மோதலில் இதுவரை 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த மேலும் 2 கைதிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை கைதிகளின் மோதலை தொடர்ந்து நீர்கொழும்பு மற்றும் சுற்றியுள்ள போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகளும் விசேட அதிரடி படையினரும் சிறை வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். மோதல் தீவிரமடைந்ததால் சிறையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வன்முறையாக நடந்து கொண்ட கைதிகள் சிறையில் உள்ள விசேட கைதிகளின் தடுப்பு கூண்டுகளின் பூட்டுகளை உடைத்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த விசேட கைதிகளை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மற்றொரு கைதிகள் குழு சிறையில் உள்ள மருந்தகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த வலி நிவாரணிகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு போதியேறும் நோக்கில் செயற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கலவர தடுப்பு பிரிவு, விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் உள்ளிட்ட பல குழுக்கள் சிறைக்குள்ளும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். யாழ் நெடுந்தீவில் 40 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நேற்று நாட்டி வைக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நெடுந்தீவில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்படி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆரம்பித்து வைத்தார். நெடுந்தீவில் நிரந்தர பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் மாவலி பெரிய துறை வீதி புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி வைத்தார். மேலும் வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு அமைக்கப்பட்ட வீட்டுத்திட்ட வீடு ஒன்றையும் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் எனும் தலைப்பில் நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றிருந்ததோடு போராளிகளின் தற்போதைய வாழ்வியல் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் உரைகளும் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் வெண்ணி பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம், சமூக செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் இளம்புரை உட்பட பல்வேறுபட்ட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள ஈரான் தலைவர்களை அமெரிக்காவால் ஒரே குண்டில் ஒட்டுமொத்தமாக அழித்துவிட என்ற ட்ரம்ப் பேச்சுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஒரு வெளிநாட்டு ஊடகத்திடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் மக்கள் கமேனியை வெறுக்கிறார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். ஒருவேளை அவர்கள் அழுவது போலி கண்ணீராக இருக்கலாம். கமேனியின் இறுதிச் சடங்குக்காக ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் ஒரே குண்டில் அவர்கள் அனைவரையும் காலி செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை. ஏனென்றால் அவர்களை அழித்துவிட்டால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மேலும் நாங்கள் நல்லவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்திருக்கின்றோம் என்றும் கிண்டலாக குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த ஆணவ பேச்சுக்கு ஆர்மீனியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினமான ஜூலை 4ஆம் தேதியை குறிப்பிட்டு ஈரான் தூதரகம் வெளியிட்ட பதிவில்,
மனிதர்களை கொல்ல முடியும், ஆனால் கொள்கைகளை கொல்ல முடியாது. நீங்கள் அயதுல்லா ஹமேனியை கொன்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு நறுமண போத்தலை உடைத்திருக்கிறீர்கள். இப்போது அந்த வாசம் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியுள்ளது. உங்களால் இந்த மக்களின் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்று சொந்தமாக நாகரிகமோ வரலாறோ அல்லது மானமோ கிடையாது. அதனால் தான் உங்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை என தெரிவித்துள்ளது. இலங்கை கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு அரசியல்வாதிகள் மட்டுமன்றி அதிகாரிகளும் கூட ஒரு வகையில் காரணம் என்றும் மத்திய வங்கியின் கலாநிதி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க இலங்கையின் பொருளாதார திவால் நிலையின் மூல காரணங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள நிர்வாக பலவீனங்கள் குறித்து இணையதள நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தாம் பதவியேற்ற போது நாட்டின் நிதி நிலைமை குறித்த உண்மையான தகவல்கள் அப்போதைய ஜனாதிபதியிடமிருந்து கூட மறைக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். 2022 ஏப்ரல் 8 அன்று மத்திய வங்கியின் ஆளுநராக தாம் பதவியேற்ற போது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 25 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற மிக குறைந்த நிலைக்கு சரிந்திருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அதற்கடுத்த மாதத்தில் மட்டும் 6 பில்லியன் டாலர் கடன் தவணைகள் செலுத்தப்பட வேண்டியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய மத்திய வங்கி ஆளுநர்களும் நிதியமைச்சர்களும் நாட்டின் உண்மையான நிலையை ஜனாதிபதிக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ தெரிவிக்கவில்லை. கடன்களை எந்த பிரச்சனையுமின்றி செலுத்திவிட முடியும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் உண்மையான நிதிநிலை மறைக்கப்பட்டதால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையான ஆபத்தில் இருந்தது என்று ஆளுநர் கூறினார். கடன் செலுத்துதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த தனது முடிவு குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அவர், நாடு முழுமையாக சரிந்து விடுவதை தடுப்பதற்கு அதுவே ஒரே வழியாக இருந்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் வழங்குநர்களுக்கு தெரிவித்த பின்னரே நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். நாங்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் நாடு கடுமையான கடன் செலுத்த தவறிய நிலைக்குள் வீழ்ந்து சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். அமைச்சரவையின் ஒப்புதலுடனும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்தும் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அதிகாரிகள் உண்மையை மறைத்து கடனை அடைக்க முயன்றதன் மூலம் அத்தியாவசிய உணவு மற்றும் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான நாட்டின் நிதிகளை அளித்துவிட்டனர் என்று சுட்டிக்காட்டிய கலாநிதி நந்தலால் வீரசிங்க, அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டதாலேயே நாடு இன்று ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கடவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற பிறந்தநாள் வைபவம் ஒன்றில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் கடவத்தை இகழபியன்பில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிறந்தநாள் வைபவம் ஒன்றின் போது ஏற்பட்ட மோதலில் பிறந்தநாள் கொண்டாடியவரின் சகோதரர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் தனது சகோதரனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த போது மற்ற இருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் கூர்மையான ஆயுதத்தால் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. உயிரிழந்தவர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் இருவர் காயமடைந்து ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கடவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அக்குரகொடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி கொலை தொடர்பாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நபர் மாலைதீவில் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் பிற்பகல் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கியதாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைக்காக அவர் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுமார் 5 மாத கால இடைநிறுத்தத்திற்கு பின்னர் ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையிலான கடல்வழி வர்த்தகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டோஹாவிற்கான ஈரானின் வர்த்தக பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான கடல் வர்த்தக நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளமை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் மீள தொடங்கப்பட்டதன் மூலம் பொருட்களின் போக்குவரத்து சீரடைந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிக உறவுகள் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுகுறித்த மேலதிக விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தின் பின்னணியில் போதைப்பொருள் விவகாரம். யாழ் நெடுந்தீவில் 40 மில்லியன் ரூபாய் நிதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம். சமகால சமூகமும் போராளிகளின் வகிபாகமும் எனும் தலைப்பில் வவுனியாவில் நிகழ்வு. ஒட்டுமொத்தமாக அளிப்போம், ட்ரம்பின் திமிர் பேச்சு. ஈரான் தகுந்த பதிலடி. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு அதிகாரிகளும் காரணம், மத்திய வங்கி ஆளுநர் குற்றச்சாட்டு.
பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகொலை. சட்டத்தரணி மற்றும் மனைவி படுகொலை. பிரதான சந்தேக நபர் மாலைத்தீவில் கைது. ஈரான் கட்டார் இடையிலான கடல்வழி வர்த்தகம் மீண்டும் ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.